ஹாய் என் ஸ்குவாடு, நான் தான் உங்கள் அக்மல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அமேசிங் மொமெண்ட்ஸ் சேனல். ஏன் ஸ்குவாடு, எதிர்பார்க்கல எப்படியாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு ஒரு முடிவோடு தான் இருக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம லாஸ்ட்டு போன வீடியோவில் கொல்லிமலை ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருந்தோம். அதாங்க இப்போ வந்து நம்ம கொல்லிமலையில் என்னென்ன இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இது, எந்தெந்த இடத்துக்கு போகலாம், நீங்கள் எப்படி போகலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக முடிச்சிடலாம். போன ஏற்காடு வீடியோவே பேசி பேசி 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு. ஒன்றும் இல்லைங்க என் ஸ்குவாடு, நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாள் ட்ரிப்புன்னு நினச்சிங்கன்னா ஒரே இடம் தான் சுற்றி பார்க்க முடியும். அது ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் சுற்றி பார்க்க முடியும். இல்லை நீங்கள் வந்து வண்டியில் போகிறீங்கன்னா காலையில் எங்கே இருந்தாலும் காலையில் கிளம்பிடுங்க. காலையில் கிளம்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 இடம் ஒரே நாளில் சுற்றுற மாதிரி ஆகும். அப்படி இல்லை ஒரு நாள் இருந்து கூட சுற்றலான்னா தாராளமாக நீங்கள் ஒரு நாள் இருந்து வண்டியில் போனீங்கன்னா கூட பஸ்ஸில் போனீங்கன்னா கூட ஒரு நாள் இருந்து தாராளமாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் கிளம்பணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு, விடிய காலையில் 4:30 மணிக்கு சேலத்துலேருந்து பஸ்ஸுக்கு இது நம்ம கொல்லிமலைக்கு. அப்படி இல்லைன்னா 10 மணிக்கு சேலத்துலேருந்து கொல்லிமலைக்கு பஸ்ஸுக்குது. அதுக்கப்புறம் டைம் எவ்வளோ தெரியல. நாங்கள் 10 மணிக்கு கிளம்புனா, அதனால் இந்த 2 டைம் மட்டும் தெரியும். அதுக்கப்புறமா திரும்பவும் 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு சேலத்துலேருந்துக்குது. அதுக்கு நடுவில் ஒரு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நாமக்கல் வந்துட்டிங்கன்னா நாமக்கல்ல இருந்து பஸ் இருக்குது உங்களுக்கு. பஸ்ஸில் போகணுன்னா இப்படி, நீங்கள் வண்டியில் போகணுன்னா காலையில் கிளம்பிடுங்க. அப்புறமா நீங்கள் எந்தெந்த இடம் கொல்லிமலையில் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க கூட. ஃபஸ்ட்டு நீங்கள் கொல்லிமலை என்ட்ரஸ் ஆன உடனே சோளக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பைசஸ் திங்ஸ் தான். ஸ்பைசஸ் திங்ஸ்னா காஃபி கொட்டை, ஏலக்காய், கடுகு, அதுக்கப்புறமா பட்டை, அந்த மாதிரி பொருட்கள் வந்து அந்த சோளக்காடில் வந்து அதிகமாக இருக்குங்க. அது நான் பார்த்த உடனே, இப்போ நம்ம காந்தாரா 2 படம் வந்துச்சு இல்லைங்க, அதில் வந்து அந்த காட்டில் இருந்து எல்லாம் அவங்க விவசாயம் பண்ணி எல்லாம் அந்த ஊர் கோட்டைக்குள்ளே எடுத்து வந்து விற்பாங்கல்ல, அதே மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. அங்கே வந்து ஒரு சந்தை கூட இருக்குது, பழங்குடியினர் சந்தைன்னு. அது நீங்கள் பஸ்ஸில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அது விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா, பஸ்ஸில் போனீங்களா இதெல்லாம் சொல்கிறேன். பஸ்ஸில் போனீங்களா வண்டியில் எப்படி வேணால் போகலாம். நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறமா பூம்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே சிக்குப்பாறை வியூ பாயிண்ட் நிற்கிது. சிக்குப்பாறை வியூ பாயிண்ட் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபால்ஸு அதெல்லாம் போவோம் இல்லைங்க, அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது வியூ பாயிண்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எட்டுக்கையம்மன், அதுக்கப்புறமா அரப்பளீஸ்வரர் கோயில் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சிவன் கோயில், அதுக்கப்புறம் அம்மன் கோயில் அதெல்லாம் இருக்கும். எட்டுக்கை அம்மன் கோயில் வந்தெல்லாம் கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறமா இன்னும் நம்ம அருவி, அதுக்கப்புறமா மாசிலா அருவி, அந்த அருவி எல்லாம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸு. அது நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம கொல்லிமலைக்கே ஃபேமஸான நம்ம ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸு. அது நீங்கள் இறங்கினாலே 1200 படிக்கிட்டு, நீங்கள் 1200 படிக்கிட்டு இறங்கி போகணும். நம்ம ஃபால்ஸ் பார்க்கணுன்னா திரும்ப அது இறங்கி போயாவது பார்த்துட்டு வந்துடலாம். திரும்ப ஏறும்போது தான் எதுக்கடா இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னு ஒரு மைண்ட் செட் போயிடும். ஆனால் ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் பிடிக்கிற ஆளுங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே வெறித்தனமாக இருக்கிறதெல்லாம் இதாகுது. பாதி தூரத்தில் சோப்பான்னு அப்படியே உட்காந்துருவான். ஆனால் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களால் எல்லாம் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்லாம் பிடிக்கும்னா கன்ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி நீங்கள் கொல்லிமலைக்கே அதுதான் இதே. ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படின்னா நம்ம சேனலில் போய் கொல்லிமலை ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டு பாருங்கள், அது வரும். ஸ்டார்டிங் இதுக்கு வீடியோ கீழே இருக்கும், போய் பாருங்கள். நம்ம கொல்லிமலையில் தான் இருக்குது. அப்புறமா கிராமம், நம்ம விவசாயம் பண்ணுறோம், அது மாதிரி நிறைய ஸ்பைசஸ் திங்ஸ் தோட்டமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணி அங்கே இருந்து அடுத்த நாள் காலையில் கூட பார்த்துட்டு கூட வரலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க கூட. ஏன்னா ரொம்ப என்னடா பாதி நாளே இல்லை, ஒரு முக்கால் டேவே முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் ஒரு 10 மணி மேலே அப்படி போனீங்கன்னா. ஏன்னா 10 மணி நீங்கள் சேலத்தில் பஸ் ஏறினீங்கன்னா 3 மணிக்கு கொண்டு போய் அங்கே விடுவாங்க.
3:30 மணிக்கெல்லாம் கரெக்டாக 3:30 மணிக்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் ஆயிரும். 3:30 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். 3 மணி தான் கடைசி. அந்த லாஸ்ட் 1/2 மணி நேரம் கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி போனால் 3:30க்குள்ளே போய் அந்த நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் சொன்னோம் இல்லைங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பெஸ்ட்டுங்க. ஆனால் ஆகாயகங்கை ஃபால்ஸு பெஸ்ட்டு. இந்த டைமு இப்போது தண்ணி வந்து நல்லா போயின்னுக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள், அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா போயின்னுக்குது. அதே பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு போகணுன்னு விருப்பம் இருந்து இல்லை உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அவ்வளோதாங்க கூட இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம அமேசிங் மொமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், கூட சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க கூட பாய்.